மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்களின் மறைவு செய்தி பல்வேறு தரப்பினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தொலைபேசி வாயிலாக தன்னுடைய இரங்கலை பதிவு செய்வதற்காக நம்மிடையே இணைகிறார் சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். தற்பொழுது மூத்த அரசியல்வாதி 80 வருடங்களுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் நம்மிடையே இல்லை. அவருடைய இழப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு விடுதலை போராட்டத்தில் சிறை, தடியடி போன்ற சித்திரவதைகளை அனுபவிச்ச அந்த மகத்தான தலைமுறையினுடைய கடைசி பிரதிநிதியா வாழ்ந்தவர் RNK அவர்கள். இது விடுதலை போராட்ட வீரர்கள் பலரும் கால சென்றிருந்த சூழ்நிலையில் அந்த விடுதலை போராட்டத்தினுடைய அடையாளமாக நம்மிடம் காட்சியளித்தவர் நல்லக்கண்ணு தான் கடைசியா. இதுக்கு முன்னாடி சங்கரையா இருந்தார். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சிட்டாரு. எனவே அப்படி விடுதலை போராட்டம் துவங்கி ஆரம்ப காலத்துல படிப்படியா கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு 80 ஆண்டு காலம் இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியில மக்களுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக அயராது பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவர் RNK அவர்கள். அவர் கட்சியில சேர்ந்த காலத்தெல்லாம் கட்சி தடை செய்யப்பட்ட காலம். எங்க பார்த்தாலும் கட்சியை கம்யூனிஸ்டுகளை கைது செய்து, சித்திரவதை செய்து, சிறையில போட்டு ஏராளமான பேரை கொன்று குவித்து அப்படிப்பட்ட காலத்தில், அடக்குமுறை நிறைஞ்ச காலத்துல தைரியமா கம்யூனிஸ்ட் கட்சியில உயிர் போனாலும் பரவாயில்ல என்கிற உறுதியோடு செயல்பட்டவர் RNK அவர்கள். அன்று முதல் கடைசி மூச்சு இருக்கிற வரை உறுதியாக எல்லா விதமான தியாகங்களையும் ஏற்றுக்கொண்டு சிறை, சித்திரவதை, அடக்குமுறை, தலைமுறை வாழ்க்கை, வறுமை போன்ற அனைத்து கொடுமைகளையும் எதிர்த்து உறுதியா நின்று போராடியவர். தமிழகத்துல அரசியல் உலகத்துல ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்கால தலைமுறைக்கு ஒரு பாடமாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு. எளிமை, நேர்மை, எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டுகிற அப்படிப்பட்ட ஒரு குழந்தை மனம் போன்ற அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தவர். சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர் தந்தை பெரியார் துவங்கி அவர் பழகாத அரசியல் தலைவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா அரசியல் தலைவர்களோடையும் நெருங்க பழகி தமிழ்நாட்டு அரசியலை பற்றி விவாதித்து செயல்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக தான். எந்த நேரத்திலும் பதட்டப்படாம நிதானமா செயல்படுவதில் RNK நிகர் அவர் தான். சொல்ல போனா அவருடைய ஒரு நெருங்கிய அவருடைய சொந்த மாமனாரே ஒரு நேரத்துல கொலை செய்யப்பட்டு விட்ட போது அதுக்காக பழி வாங்கணும், பாஞ்சி தாக்கணும் என்பதெல்லாம் சொல்லாம இப்படி மாறி மாறி படுகொலைகள் நடக்கிறதுனால மக்களுடைய வாழ்வுதான் அழியும், எல்லாரும் அமைதியா நிதானமா நண்பர்களா இருந்து பழகுவதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும் என்று அப்படி ஒரு நிலையை எடுத்த அவ்வளவு நிதானமா பதட்டமடையாம நிலையெடுத்த ஒரு மாபெரும், தனக்கு ஒரு தனிப்பட்ட சோதனை வந்த போது கூட எல்லை கலந்து எதையும் செய்யாத ஒரு நிதானமான அரசியல்வாதி ஒரு நல்லக்கண்ணு அவர்கள். சங்கரையாண்ட மூத்த தலைவரோடு அவருடைய மாணவராக, அவருடைய சக தோழராக இணைந்து பணியாற்றிய அவருடைய பணி உண்மையிலேயே பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் பல்வேறு மக்களுடைய கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை போன்ற உயிர் பணையம் வைத்து போராட வேண்டிய அப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் கூட கடைசி வரைக்கும் நடத்தினா. நல்ல படிப்பாளி, நல்ல சிந்தனையாளர், நல்ல இலக்கியவாதி, இலக்கியத்தில் பாண்டியத்தம் பெற்றவர், தமிழ் சமூக வரலாற்றை பற்றி ஆழ்ந்த ஞானம் பெற்றவர், ஆங்கிலத்தை அவர் அதிகமா படித்து மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய திறமை பெற்றவர். இப்படி எண்ணற்ற திறமைகளை கொண்டிருக்கிற RNK அப்படி ஒருவர் உருவாவது என்பதுதான் அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. எனவே 80 ஆண்டுகள் நாட்டில் பயணித்து ஒரு எளிமைக்கு பெயர் போத்த அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு மரணம் அடைந்திருப்பது, இயற்கையில் இருப்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்கு, தமிழக அரசியல் உலகத்துக்கு, இடதுசாரி உலகத்துக்கு, இடதுசாரி இயக்கங்களுக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அவருடைய மறைவிற்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்துவதோடு அவரது பிரிவால் வாடுகிற அவருடைய மகள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் தோழர்களுக்கு என் சார்பிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி திரு பாலகிருஷ்ணன்.